சிம்ம ராசி நண்பர்களே, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நீங்க இருக்கீங்க. என்ன இந்த அஷ்டம சனி, அஷ்டமனி சொல்றாங்களே, என்ன பண்ண போகுது? நம்ம வாழ்க்கை எப்படி போகும்? நாங்க 2 பேருமே இங்க ஒரு பெரிய ஜாம்பவான் நங்கநல் பஞ்சநாதன் அவர்கள். அவர் மீடியாவோட எல்லாத்தையும் அறிமுகமாயிருப்பீங்க. அவருடைய பேச்சுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிறப்பாக பலன்களை கொடுப்பதில் வல்லுநரும். எனவே எளிமையாக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வழிகாட்டுதலை தொடர்பு செய்துட்டு இருக்கார். அவர் இந்த அரங்கருக்கு வந்திருப்பது என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ என்னன்னா, ஒரு பெரிய பயத்தோட நீங்க இருக்கீங்க இல்லையா? அஷ்டம சனி என்ன பண்ண போகுதுன்னு. அந்த பயத்த பத்தி இப்போ தெளிவுபடுத்த, உங்களுக்கு ஒரு வழிகாட்ட எங்களோட பஞ்சநாதர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் பேசுவார். உலகெங்கும் வாழும் சன்னஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம். பராபவ வருடம் பிறக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பிறக்கிற போதைங்கய்யா லாபத்துல குரு பகவான். இந்த குரு இவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி. நீங்க எங்க அத விட்டுடுவீங்களோ பார்த்தேன். சரியா பிடிச்சிட்டீங்க. சரியா பிடிச்சிட்டீங்க. இல்லன்னா அஷ்டமத்து சனின்னு நண்பர்கள் பயந்துகிட்டு இருப்பாங்க. பயப்பட அதுக்காக எடுத்த உடனே இந்த பிடிப்பு. புரியுங்களா? அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியோடய தொடங்குவோம். பொதுவா அஷ்டமத்து சனி யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ புண்ணியம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அஷ்டமத்து சனி பாதிக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த பராபவ வருடத்துல பார்க்கிற போது அஷ்டமத்து சனி நடக்கிற போது உங்க பூர்வ புண்ணியாதிபதிங்கிற குரு பகவான் லாபத்தில் அமர்ந்து இந்த வருடம் பிறப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தருகிறது அப்படின்னா பொதுமக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்காக நான் இதை சொல்றேன். இப்போ இந்த குரு பகவான் பொதுவா லாபத்தில் இருந்தாலே ஒரு குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வந்தது. ரொம்ப நாளா கல்யாணம் நடக்காத இளைஞர்களுக்கெல்லாம் இப்பவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி இவங்க வீட்டிலையும் கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு நல்ல செய்திகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபினான்ஷியலா நல்ல உயர்வு வரும். இப்போ இது என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, ராசிக்கு அதிபதியான சூரியன் உச்சம். அவர் தர்மஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். கூட இருக்கிறது யாருன்னா கர்மாதிபதியான சுக்கிரன். அப்ப தர்ம கர்மாதிபதி மாதிரி, தர்ம கர்மாதிபதி அல்ல, தர்மஸ்தானத்துல ராசி அதிபதியும் கர்மாதிபதியும் சேர்றாங்க. ஒரு பெரிய யோகம் காத்திருக்கு. அந்த யோகம் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லாபத்துல குரு. சிம்மராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி. ஏதோ சூட்சமா சொல்றீங்க. கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்களேன் என்ன? அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னாங்க ஐயா, நண்பர்கள் முதுகில குத்துவாய். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 7ஆம் இடம் இருக்கிறது இவங்களுக்கு இவங்களுடைய தொழில் கூட்டாளி. இல்லைங்க, அது மட்டும் இல்ல. ராகு அங்க இருக்காருல்ல. 7 ராகு இருக்காருல்ல. அப்போ உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இருக்காருல்ல. ஆமா. ஓ! நம்ம ஒரு அரசியல் தலைவர பத்தி பேசலாம் இடத்துல பேச வேண்டாம். இப்ப பெரிய நெருக்கடி அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, முதுகுல குத்துகின்ற விஷயம். கூட்டணி கட்சிக்காரன் பூரா பார்த்தீங்கன்னா, தொல்லை, தொல்லை, தொல்லை நம்ம பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் வரை பார்த்தீங்கன்னா, தொல்லை அடக்கல அவர். அப்போ யாரை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் முதுகுல குத்திருப்பாங்க. நம்ம புத்தாண்டு பலன்கள் சொல்கிற போதே சிம்மராசிக்காரர்களுடைய நண்பர்கள் முதுகில் குத்துவார்கள், தொழில் கூட்டாளிகள் முதுகில் குத்துவார்கள். 7ல ராகு இருக்கிற போது நம்முடைய கூட்டாளிகள் நிறைய எதிர்பார்ப்பார்கள். அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்லி அப்ப சிம்மராசிக்காரர்கள் யார் எந்த தொழிலில் இருந்தாலும் அவர்களுக்கு அவருடைய நட்புகள் என்பவர்களால் இப்பொழுது சில சங்கடங்கள் ஏற்படும். தர்ம சங்கடம் சொன்னாங்க பாருங்க, அந்த தர்ம சங்கடம் ஏற்படும். 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி. அப்போ இன்னொரு பயம் வருது. இந்த சனி 8ல உட்காருவது அப்படிங்கும்போது பயம் வரும்போது, 6 சனி 8 அப்படின்னு சொல்கிற போது அங்கும் விபரீத ராஜயோகம். ஒரு ஆபத்து வந்து அந்த ஆபத்திலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அந்த யோகமும் இருக்கு. அஷ்டமஸ்தானுக்கு குரு பார்க்க போறது நல்ல விஷயமாச்சே. குரு பயிற்சி உங்களுக்கு ஜூன் மாதம் நடந்த பிறகு அந்த குரு பகவான் அட்டமஸ்தானத்திற்கு பார்க்க போகிறாரு. ஒரு விரயம் நடந்து குரு குரு அதான் பார்க்க போறார். அந்த சூட்சுமத்தை தான் நேயர்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விரயம் நடந்த பிறகு இவர்களுக்கு நன்மை நடக்கும். விரயம் நடக்கலைன்னா பாதிப்பு தரும். விரயம் நடந்தால் இவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப எந்த விரயம் நடந்தாலும், ஒரு பொருளாதார இழப்பாக இருந்தாலும், ஒரு ஒரு இடத்துல நீங்க வேலை பார்க்குறீங்க, வேலை பறி போனாலும் சிம்மராசிக்காரர்கள் பெரிய கவலைப்படக்கூடாது. இதனால இவர்களுக்கு நன்மை நடக்கும் எடுத்துக்கிடணும். ஒரு வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்க வேலை மாற்றம் கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன தகவல் இங்க சொல்லி ஆகணும் மக்களுக்கு. என்னன்னா, இப்ப 11ல குரு இருக்காரு. மிகச் சிறப்பான ஒரு பலன்.
என்னதான் அஷ்டமஸ்தானத்தில் சனி போயிட்டாலும் அது சிறப்பான பலன். அப்படி பாறைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுக்கின்ற 3ஆம் இடத்திற்கு ஒரு பூர்வ புண்ணியம் போது சொல்லிட்டீங்க, பிள்ளைகளால் பெருமையை சொல்லிட்டீங்க. அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சாதத்தை பார்க்க 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்க ஆரம்பித்த காரியத்தில் அந்த முதுகுல குத்துற வேலையெல்லாம் இனிமேல் நடக்காது. கொஞ்சம் ஒற்றுமை எப்படியாவது கட்டுக்கோப்பா கொண்டு சேர்த்துடும். ஆனால் ஜென்ம ராசிக்குள்ள போய் அதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியது. குரு பாக்குறாருங்க போது கொடுக்கிற விலையும் தெளிவனையா ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனால் ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்காரு. ஏன் அனுபவத்தை நான் சொல்லணும்னா, ஜென்ம ராசிக்குள் எப்பொழுதெல்லாம் எந்த ராசினராக இருந்தாலும் சரி கேது சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு வாழ்க்கையில் அத்தனை படிப்பினைகளையும் அத்தனை நெருக்கடிகளையும் எல்லாவற்றையும் கொடுத்து 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 தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வைப்பார் தரமாட்டார். அப்போ நாம என்ன பண்ணுவோம், 8 சனி இருக்காருக்கு ஒரு பக்கம், இல்லை 11 குரு வந்திருக்காரு. குருடைய சஞ்சாரம் பார்வைகள் எல்லாம் சாதகமா இருக்கு. அதே நேரத்துல ஜென்ம கேது, அது கவனிக்கணும்ல. அப்ப எல்லா இடத்துலயும் சரியா இருக்கணும்ல, இல்லைன்னா கொஞ்சம் அப்படி அப்போ சிம்மராசிக்காரர்கள் மீது வம்பு வழக்குகள் பாயும் சொல்லி கண்டிப்பா உறுதியாது. அதாவது உனக்கு ஏது இருந்தாலே வம்பு வழக்குகள் வந்துடும். உலகை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு படிப்பினைகளை இனி யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தாயோ அவர்களே உனக்கு எதிராக மாறக்கூடிய அளவிற்கு. என்னன்னா ஒரு அரசியல் பதிவு பேசும்போது கூட பாத்தீங்கன்னா, இவர் இந்த ராசி, இவர் இந்த ராசி, இங்க சனி போயிட்டாரு, இங்க குரு வந்துட்டாரு, இங்க ராகு இருக்காரு, இதை பேசிட்டு இருக்காங்க. பொதுவாதையா நான் அரசியல் ஆர்வங்கள் அரசியல் கருத்துக்கள் நான் சொல்றது இயல். ஆனா ஐயா வந்து நிறைய நிகழ்ச்சிகள் அரசியல் தொடர்பாக நிறைய சொல்லி பிரபலமடைந்து வருவீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்காகவே மக்கள் காத்திருக்காங்க. யார் ஆட்சி அமைப்பார்கள், யார் வருவார்கள் என்றெல்லாம் கூட நீங்கள் பல இடங்களிலே மிக தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வரீங்க. நான் பொதுவாக அரசியல் ஜோதிடம் சொல்வதில்லை கேள்வி. நான் இங்க சொல்வதெல்லாம் பொதுமக்களுக்காக சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனா நீங்க ஒரு அழகா சில நகர்வுகளை சொல்றீங்க. ஆமா, நல்லா இருக்கு. இல்லைங்கய்யா. ஒரு விஷயம், சனியை பாக்குறீங்க, சூரியனை பாக்குறீங்க, குருவை பாக்குறீங்க, ராகு பாக்குறீங்க, கேது பார்க்க மாட்டேங்கிறீங்க. சிம்ம ராசிக்கு பத்தி பேசுவோம், அரசியலே வேண்டாம் நமக்கு. சிம்ம ராசி மட்டும் பேசுவோம். அங்க கேது இருக்காருல்ல, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை கேது அங்கதான் இருப்பார். அதன் பிறகு ஒரு பெரிய மாற்றம், நல்ல மாற்றம், முன்னேற்றம் சிம்மராசனுக்கு உண்டு. எப்படின்னா 6ஆம் இடத்துக்கு ராகு வருவார். அப்போ இந்த ஒரு ஒரு இந்த அமைப்பு இருக்கு பாருங்க, ஒரு வீழ்ச்சி அடைஞ்சு நீங்க சொன்ன மாதிரி விரயம் செய்து ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த 6ஆம் இடத்துக்கு வருகின்ற ராகு உங்களை எழுந்து நடமாட வைப்பார். அதுவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டகரமான நிலை உங்களுக்குள்ள சிம்மராசிக்காரர்கள் இருக்கும். அப்ப சிம்மராசிக்கு ராகு 6ல் வந்த பிறகு நிறைய நன்மைகள், எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுது. அது நல்ல செய்தி அவர்களுக்கு நம்ம சொல்றோம். தகவலை பார்க்கலையா, 10ஆம் இடம் சனி பார்க்கிறார். ஏன் அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாரு? 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு, 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் சனி பார்க்கிறார். ஆனால் என்னன்னா அங்க குரு பார்வை விழுது. அப்ப சனியினால் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பாதிப்பு கிடையாது. நீங்க சொன்ன ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான், புத்திரர்களால் பிள்ளைகளால் ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் இவர்கள் அடைவார்கள். இவர்களுடைய இடத்தை அவர்கள் நிரப்புவார்கள். அருமை. 2ஆம் இடத்தில் சனி பகவான் பார்ப்பதும் நல்ல பொருளாதார விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறது. அது சந்தேகம் இல்லை. இதுல குரு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்ப இவங்க பிள்ளைகள் கடல் கடந்து வெளிநாடு போவதற்கும் வாய்ப்புகள். தங்கம் நகை, தங்கத்துல அதிக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய வருகிறது. அதே நேரத்துடைய 8ல வந்து செவ்வாய் உட்கார்ந்துட்டார். 4ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் 8ல போய் உட்கார்விடும். சனியோடு சஞ்சரிப்பதையும் பார்க்கும்போது பாக்கியாதிபதி வந்தது அவர்தான். அப்ப அந்த சனியோடு சஞ்சரிக்கிற போதும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாயுடைய உடல்நலம், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உடல்நலத்துல சிம்மராசிக்காரங்க அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம். இன்னொரு விஷயம், 4ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் இவர்கள் பூமிக்காரர். அவர் 8ஆம் இடத்தில் உட்கார்கிற போது பூர்வீக சொத்து சம்பந்தமாக, ஏன்னா செவ்வாய் 9ஆம் இடத்திற்கு அதிபதி, பூர்வீக சொத்து சம்பந்தமாக சகோதரனோடு கருத்து மாறுபாடு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அங்க ஒரு பெரிய வாய்ப்பு வந்து சேர்கிறதே ஏற்படும். அப்ப அதுல சகோதரர்களோடு சேர்ந்து சொத்து பரிமாற்றங்களில் ஈடுபடுகிற போதோ, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடுகிற போதோ கொஞ்சம் தள்ளி இருப்பது என்பதுதான் இவர்களுக்கு நல்லது. பொதுவா அந்த சிம்ம ராசிக்காரர் தள்ளி இருக்க மாட்டாங்கல்ல, அங்கு பரபரப்பு சுபரம் வருவது என்ன தான் தான் என்பது உறுதியா இருப்பாங்கல்ல. சிம்மராசிக்காரன் ஐயா, இப்படி
நண்பர் ஒருத்தர் சிம்மராசி கேமராமேன் சிம்மராசியா இருக்காரு வச்சுக்கோங்களேன். அவர் உங்கள்ட்ட கருத்து கேட்பாரு. என்கிட்ட கருத்து கேட்பாரு. ஆனா அவர் இஷ்டப்படிதான் அவர் நடப்பார். அது இல்ல தோணுது. அதுதான் இருக்கும். ஆமா. நிறைய சூழ்ச்சிமுறை சொல்லியிருக்கோம். நாம் சொல்லியிருக்கோம். நிறைய விலை கொடுத்து ஒரு அம்னியை அமைப்பது என்பது ஒரு அரசியல் இல்ல. இது நிறைய வந்து காலப்போக்கில என்ன பண்ணும் பார்ப்போம். ஆனா பொதுவாகவே 8ஆம் இடத்து சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது மட்டும்தான் இப்ப இவர்களுக்கு நாம் சொல்ல சொல்ல வேண்டிய முக்கிய செய்தியா. விரைவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 6ஆம் தேதி ராகு வராரு. இதுல முக்கியமா உங்கள்ட்ட நேயர்கள் விளக்கத்திற்காக உங்கள்ட்ட நான் கேட்கறது. தொழிற்சாலைகள் நடத்துறாங்க. இல்ல ஒரு சிறு தொழிலோ, குறு தொழிலோ, இதனோதர தொழிலோ ஏதாவது ஒரு அணுக அவங்களுக்கு எப்படி இருக்குங்க சிம்மராசிக்காரர்களுக்கு? மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வை கிடைக்கிறது. புரியுங்களா? அப்போ இவர்கள் எல்லாவற்றிலும் நீங்க சொல்லுவீங்க முதல்ல நேரடி கண்காணிப்பு. யாரையுமே நம்பி மேனேஜர் நம்பி விட்ட, அவர் வேலை செய்யற நம்பி விட்ட, இல்ல மச்சானை நம்பி விட்ட, மாமனை நம்பி விட்ட, அதில் வேலைக்கு ஆகாது. எதுவாக இருந்தாலும் முதலீட்டு நீ போடுகின்ற போதே எல்லாவற்றிலும் முழுமையான கவனிப்பு வேணும். பின் விளைவுகள் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு? இப்ப இதுல இறங்கலாமா? இறங்க வேண்டாமா? ஏன்னா சங்கடப்படுத்துறது அவர்தான். பணியாட்களும் சனி பகவான் தான். நீங்க முதலீடு போட்டு வேலைக்கு ஆள் வராம போச்சுன்னா, புரியுங்களா? ரொம்ப ரொம்ப கவனமாக பணியாளர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம கேட்டு பண்ணுவாங்க. ஆமா. அது இருக்குல்ல. தனஸ்தானத்தையும் சனி பார்க்குறாரு. போட்ட போது திரும்ப வரணும்ல. ஆமா. புரியுங்களா? குரு பிடித்த சனி பார்க்குறாரு. அங்க குருவுடைய பார்வை வந்து போச்சு. பைபிள்ல. போட்ட முதலை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சோ சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வருடம். பிள்ளைகளுக்கு நல்லது, பொருளாதாரத்தில் நல்லது, தொழில் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா அதே குடும்பத்துல சுபத்துவம் நடக்கும். பிள்ளைகளுக்கு மகுடம் சூட்டுவார்கள். எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கு. பிள்ளைகளை உச்சத்தில் வச்சு பார்ப்பாங்க. இவளுக்கும் அறியாமல் இவருடைய பிள்ளைகள் வந்து நல்ல இடத்துக்கு போகும். சிம்மராசிக்காரங்க தன்னுடைய உடல் நலத்தில் அக்கறையாக ஏன்னா சுகஸ்தானாதிபதி போய் அட்டமத்துல சனியோட சேர்ந்திருக்காரு. பார்த்தீங்களா? அப்போ வந்து அது ஜாகிரதையா பார்த்தவங்க இல்ல. தன்னுடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது. ரோகாதிபதி அவர்தானே. ரோகாதிபதி அவர்தான். ராஷ்டிரபதி உட்கார்றாரு. ஆமா, ரோகாதிபதியோடு சுகஸ்தானாதிபதி சேர்ந்து அட்டமத்துல உட்கார்றாரு. அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதுவும் நடக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார வளம் பெருகி நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்கிற தகவலை சொல்லிடுவோம். அதுல இவர்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டால் பெரிய நன்மைகள் நடக்கும்னா, சிம்மத்துல கேது உட்கார்ந்தது. அந்த கேது இருப்பதனாலே அதிபதியாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானே ஈச்சனாரி விநாயகர் இருக்கிறார் பாருங்களேன். அவரை வழிபாடு செய்வதும், திருச்சி மலைக்கோட்டை விநாயகரை வழிபாடு செய்வதும், நெல்லையில மணிமூர்த்தீஸ்வரத்துல உச்சிஷ்ட கணபதி இருக்கிறார். அவரை வழிபாடு செய்வதும், அந்த கோயில்ல ஹோமம் செய்வதும், அந்த கணபதிக்கு உச்சிஷ்ட கணபதி ஹோமத்தை அந்த மணிமூர்த்தீஸ்வரத்தை செய்யறாங்க. அதை செய்வதும் இவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்துல கொடுக்கும். திருநள்ளாறு போயிட்டு வரணும் ஐயா. அட்டமத்துல சனி இருக்கும் போது திருநள்ளாறு கோயிலுக்கு சென்று அங்க வந்து பிராம்பிகை சமேத தர்ப்ப ஆரோக்கியேஸ்வரர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மங்கள சனீஸ்வரராக அந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அவரை சென்று வழிபாடு செய்துவிட்டு அங்கு இவர்கள் இறைவனை வழிபாடு செய்து விட்டு வருகிற போது பெரிய நன்மை இன்னொரு தகவல் சொன்னாங்க. இப்போ சனீஸ்வர பகவானுக்கு குருநாதர் யாரு? பைரவர். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் 8ஆம் இடம் என்பது அப்போ பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன். அற்புதமான ஒரு கருத்தை சொன்னீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை நன்மைகள். என்னன்னா அவர் யாருக்கு கட்டுப்படுவார்னா சிவபெருமான் கட்டுப்படுவார் அல்லது பைரவர் கட்டுப்படுவார். குருநாதர் என்ற காரணத்தினால் இப்போ பைரவரை வழிபடுகின்ற போது கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு, ஆரோக்கியம் தீராவதற்கு வாய்ப்புகள்.